எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்களுக்கு இறைவன் மேல் அன்பா பயமா. இன்னைக்கு வீடியோ ஒரு சர்வே பேஸ் பண்ணது. ஓகேவா? நான் ஒரு சர்வே படித்தேன். அந்த சர்வேயும் நம்ம இந்த தலைப்பு எடுத்திருக்கோம் இல்லையா, இறைவன் மேல உங்களுக்கு அன்பா பயமா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதை கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த சர்வேக்குள்ள போயிடலாமா? நான் அந்த சர்வே நடந்த மாதிரி சொல்லலை. நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக அந்த எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு செட் ஆஃப் டீமுக்கு ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜிம்முக்கு போனால் நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க கம்பெனி. அதாவது அவங்களுடைய தொழிலாளிகளுடைய உடல்நிலை மேலே அக்கறை வச்சு அவங்கள ஜிம்மு வர வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் தர்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் ஜிம்முக்கு போனீங்கன்னா 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக தரும். அதாவது அவங்களுக்கு சம்பளம் தராங்க இல்லையா, அது போக ஜிம்முக்கு இன்னைக்கு போனாவே 100 ரூபா தரோம் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஊக்க உற்சாகம் கிடைக்குது இல்லை, ஜிம்முக்கு போனால் உடலுக்கு ஆரோக்கியத்து நல்லது, ரெண்டாவது 100 ரூபா எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒரு செட் நடக்குது. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு இல்லை குறிப்பிட்ட மாசத்துக்கு நடக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு இது அது. இனி வேற ஒரு டீமுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நீங்க ஜிம்முக்கு போகணும். ஒருவேளை நீங்க ஜிம்முக்கு போகலன்னா, உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு சம்பளம் பேசியிருப்போம்ல, அதுல ஒரு நாளுக்கு நீங்க போகலன்னா 100 ரூபா கட் பண்ணுவாங்க சேலரியில இருந்து. இப்படி வேற ஒரு டீமுக்கு சொல்லப்படுது. ஐடியா என்னன்னா, 2 பேரும் ஜிம்முக்கு போகணும், அவ்வளவுதான். எங்க எம்ப்ளாயிஸ் ஜிம்முக்கு போகணும். ஒரு டீமுக்கு கொடுக்கறது பெனிஃபிட், ஒரு இடத்துல கொடுக்கறது பனிஷ்மெண்ட். இது ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது என்னன்னா, ஆரம்பத்தில் இந்த பெனிஃபிட் கொடுத்தாங்களே, ஒரு நாளுக்கு போனால் 100 ரூபா தரோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆர்வத்தில் போக ஆரம்பித்தாங்க. ஜிம்முக்கு போனால் உடலுக்கு நல்லது, 100 ரூபாவும் கிடைக்குதுன்றதுக்காக போகிறாங்க. நாளடைவில் இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போகலன்னு அந்த 100 ரூபா வராது, அவ்வளோதானே, பரவாயில்ல நான் போகல அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன, தினசரி போகிறதுல திருப்பி தோய்வு வருது. என்னைக்கு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அன்னைக்கெல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம தான் சம்பளம் ஒழுங்காக வருது இல்லை, அந்த சம்பளம் போதும், இது எதுக்கு இவங்க கொடுத்து 100 ரூபா கொடுத்தா நான் ஜிம்முக்கு போகணுமா, அந்த மாதிரி ஒரு தாட்லாம் வருது. அப்படின்னா என்ன, இவங்க கன்சிஸ்டண்டா இல்லை. யாரு 100 ரூபா கொடுத்தா கூட ஜிம்முக்கு போகணுன்றது நிறைய பேருக்கு எண்ணங்களா வரல அப்படின்றதா சர்வே சொல்ற ஸ்டடி. இங்க வருவோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிம்முக்கு போக மனசே இல்லை, ஆனாலும் சம்பளத்துல 100 ரூபா கட் ஆயிடுமேன்னு சொல்லி பயந்து ஜிம்முக்கு போனவங்க ஜாஸ்தி. சும்மா வீட்டில் இருந்தா நான் 100 ரூபா காலி இல்லை, ஒண்ணுமே பண்ணாம சம்பளத்தில் இருக்கிற ஒரு 100 ரூபா கட்டு, என்னடா சிஸ்டம் இது, என்னடா புது ரூல் இது அப்படின்னு புலம்பி ஜிம்முக்கு போனாங்க. அதாவது இவங்களை விட, அதாவது இந்த 100 ரூபா கொடுத்தவங்கள விட தண்டனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ஜிம்முக்கு போறதோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. ஆக்சுவலா இப்படி நடக்கல. அதாவது 100 ரூபா கொடுத்தாங்க, 100 ரூபா தான். ரிசர்ச் எப்படி நடந்ததுன்னா, ஒரு டீமுக்கு பெனிஃபிட் கொடுத்தாங்க, இனி ஒரு டீமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, இப்படிதான் சொன்னாங்க. அது என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு அந்த சர்வேல இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஓகே, அப்போ இந்த சர்வே என்ன சொல்லுது, அன்புனால ஏதாவது ஒன்று பண்ணா கூட அவங்களா விரும்பாதவங்க பண்ண மாட்டாங்கன்றதுதான் அந்த சர்வேயோட ஸ்டடி. இங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ சம்பளம் போயிடுதேன்றதுக்காக ஜிம்முக்கு போனாங்க. இது சர்வே சொல்ற ரிசல்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இதை நம்ம ராஜயோகத்தோட அப்ளை பண்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராஜயோகத்தில் என்ன பண்றோம்னா, புருஷார்த்தம் பண்றோம், முயற்சி பண்றோம் சத்தியுக திரேதாயுகத்துக்கு போறது. இங்கேயும் 2ஆ கிளாசிஃபை பண்ணிட்டு வச்சுங்களேன். இறைவன் மேல இருக்க அன்புல பரமாத்மாவை நினைவு பண்றாங்க. அப்படி நினைவு பண்றவங்களோட கணக்கு வச்சு அவங்க ஜாஸ்தியா பண்றாங்களா? ஏன்னா நீங்க நினைவு பண்ணீங்கன்னா 100க்கு 100 பாஸ் ஆயிட்டீங்கன்னா சத்தியகுதிர முதல் நாள்லயே வந்துருவீங்க, 8 மணி மாலையில வந்துருவீங்க, 21 பிறவிக்கு ஆஸ்தி தான், 2500 வருஷம் சுகமே சுகம் தான், இதெல்லாம் கிடைக்கும்ன்றதுதான் நன்மையின் பக்கம். ஆனா அதை சின்சியரா எல்லாரும் பண்ணிடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, இது பரமாத்மா சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அதனால சொல்ல 33 கோடியில வெறும் 9 லட்சம் பேர் தான் முதல் நாள்ல வராங்க. புரியுதுங்களா? அப்படின்னு என்ன, அன்பாதான் சொன்னாரு, அன்பா சொன்னதை அன்பா கேட்டு பண்ணவங்க இந்த 33 கோடியில வெறும் 9 லட்சம் பேர் தான். இவ்வளவு ரிவார்டு தராரு.
நீங்கள் இங்கே ஒரு செகண்ட் பண்ணீங்கன்னா 21 பேருக்கு பலன் கிடைக்குது அப்படியெல்லாம் சொல்லியும் 9 லட்சம் பேர் மட்டும்தான் சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஓகே, இங்க தண்டனைன்னு என்ன இருக்கு ராஜயோகத்துல? பதவிகள் குறையும், பிறவிகள் குறையும். பக்தியில சொன்ன மாதிரி கருட புராணம் படி தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தண்டனை தப்பு பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு எண்ணெய் கடல்ல போட்டு எடுக்கிறாங்க, பூச்சி வச்சு கடிக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது. பதவிகள் குறையும், பிறவிகள் குறையும். அப்படின்னா என்ன? சத்தியுகத்துல ஹையஸ்ட் பொசிஷன் என்னன்னா லக்ஷ்மி நாராயணன் ராஜாவா வர்றது. இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரொஃபைல் என்னன்னா வெட்டியானா வர்றது. அந்த சவ சம்ஸ்காரம்லாம் பண்றாங்களா அவங்களா வர்றது. அதுதான் பதவிகள் குறையுது. பிறவிகள் குறையுதுன்னா சத்தியத்துக்கு 8 பிரிவு கிடைக்கும், திரேதால 12 கிடைக்கும். மொத்தம் அங்கே 2000 வருஷம் 20 வருஷம் 20 பிரிவு கிடைச்சிடும். அந்த பிரிவுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிடும். 8 பிரிவு அங்கே கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 7 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், அப்படி குறைக்கலாம். இல்லைன்னா சத்தியுகத்துக்கே வராமல் நேராக நீங்கள் திரேதாயுகத்திலே வரலாம். அந்த 12 பிரிவு எடுக்கலாம். இல்லை அங்கே 12 எடுக்காமல் குறைஞ்சு 1 எடுக்கலாம். ஸோ இதுதான் அங்கே தண்டனை. இந்த தண்டனை சொன்ன உடனே மக்கள் என்ன நினைக்கிறோம், ரொம்ப பயந்துடுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பண்ணி 33 கோடி பேர் மக்கள் எங்க அதிகமா இருப்பாங்க? திரேதாயுகம் முடியும் போது இருப்பாங்க. அப்படின்னு என்ன? ஒரே ஒரு பிரிவு எடுக்கிற ராஜயோகிகள் ஜாஸ்தியா இருப்பாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தர் 63 ஜென்மமா பக்தி பண்ணார்களோ அவங்க இந்த 7 days கோர்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த 7 days கோர்ஸ் எடுத்துட்டாவே பரமாத்மா சந்தோஷத்துல உங்களுக்கு திரேதாயுகத்தோட கடைசி பிரிவு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் புருஷார்த்தம் தான். நீங்க பண்ற முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அதிகமான பிரிவுகள் கிடைக்கும். அப்போ என்ன நடக்குது? நிறைய பேர் திரேதாயுகத்தோட கடைசி பிரிவுக்கு தான் வர்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது. பரமாத்மா சொல்ற ராஜயோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சர்வே படி இங்க அப்ளை பண்ணி பார்த்தா அன்புக்கும் யாரும் பயப்படுறது இல்லை, தண்டனைக்கும் யாரும் பயப்படுறது இல்லை. இதுதான் என்னுடைய புரிதல். அன்புக்கு பயந்துருந்தா, அன்புன்றது பயப்படவே வேண்டியதில்லை. அன்பா இருந்தா 9 லட்சம் பேர் போயிருக்க மாட்டாங்க சத்தியகுதிரை முதல் நாள்ல. அப்படியே 33 கோடி பேர்ல பல கோடி போயிருக்கணும். அன்பின்படி நடக்கல. பயம் இருந்தா இந்த ஜிம்முக்கு போனாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சதவீதம் ஜாஸ்தின்னு சொன்னாங்களே. பயம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? புருஷார்த்தம் பண்ணி சத்தியகுதிரை நிறைய பேர் வரதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்ல? அப்படி ஒன்றும் கிடையாது. திரேதாயுகத்துல கடைசி பிறகு தான் நிறைய பேர் வராங்க கணக்குப்படி. அவ பயமும் இருக்கா, இறைவன் மேல பயமும் இல்லை, பெரிய அன்பும் இல்லை, பெரிய பயமும் இல்லை. இதுதான் என்னுடைய புரிதல். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்க கம்பேர் பண்ணும்போது வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? நீங்க எப்படிப்பட்டவர்? நீங்க இறைவன் மேல இருக்க அன்புல பண்றீங்களா, இல்ல பயத்துல பண்றீங்களா? இல்ல எனக்கு சிவனை பிடிக்கும், நான் பண்ணிட்டு போறேன், நான் இந்த அன்பும் பயம் இந்த மாதிரிலாம் பார்க்கல, டீட்டெயிலாக பார்க்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் உங்களுக்கும் யூஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக சொல்றேன். எனக்கு என் ஊர் கேரளாவில் எனக்கு ஒரு தங்கை இருக்கா, கசின் சிஸ்டர். அவனுக்கு ஒரு பையன், அவனுக்கு 29 வயசு ஆகுது. அவனுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது. அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு வாரத்துக்கு 3 வாட்டி டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே 9-10 வயசுலேருந்தே அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அன்றைக்கே இவனுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது வேற ஒருத்தரோட கிட்னி எடுத்து இவனுக்கு வச்சுருக்காங்க. அது 2-3 வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவன் பாடி அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் இப்போவும் அவனுக்கு டயாலிசிஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவங்க டோனரை தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 டோனர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அது எதுவுமே இவனுக்கு செட் ஆகலை. எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் என்ன சொன்னேன், நான் சென்னையில் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நேற்று நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ யாராவது ஒரு பேஷண்ட்டு அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயற்கை என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவ உலகம் சொல்கிறது, சட்டம் சொல்கிறது என்னன்னா, அவங்க சொந்தக்காரங்க யாராவது கொடுத்தணும். அந்த சொந்தக்காரங்க கொடுக்கணும்னு வச்சு நம்ம பேசின எக்ஸாம்பிள் படி ஒரு O பாசிட்டிவ். ஓகே, அந்த சொந்தக்காரங்க O பாசிட்டிவ் இருந்தால் தான் இது மேட்ச் ஆகும், கொடுக்க முடியும். நிறைய பிளட் டெஸ்ட் அந்த டெஸ்ட்லாம் பண்ணி மேட்சிங் எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேவா, இவ்வளோ இருக்குது பின்னாடி. இப்போ அவங்க சொந்தக்காரங்க 4 பேர் தயாராக இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் துரதிருஷ்டமாக அவங்களோட பிளட் குரூப் வேறன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஷண்ட்டுக்கு O பாசிட்டிவ், இவங்க ஒருத்தருக்கு எக்ஸாம்பிளுக்கு A பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கொடுக்க மனசு இருக்கு, கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த பிளட் குரூப்னால கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுப்போமே. இதை நேற்று நான் சொல்லும்போது சொன்னேன். அப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. யார்? ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு டெக்னிக் இருக்குது சார், ரியலாகவே அங்கே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, இதே எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. O பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு, சொந்தக்காரருக்கும் A பாசிட்டிவ் இருக்குது,
தயாராக இருக்கார் ஒருத்தர் இருக்காருன்னா, இங்கே யாராவது ஒருத்தருக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஏ பாசிட்டிவ் தேவைப்படும். அவங்க சொந்தக்காரன் கொடுக்க தயாராக இருப்பான், அவங்களுக்கு வந்து ஓ பாசிட்டிவ் இருக்கும். இவங்கள ஒரே நாள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதாவது இவருக்கு ஏ பாசிட்டிவ் இருக்கா, அவர் வந்து அந்த பேஷண்ட் தேவைப்பட்டதுனால அவர் கொடுத்துருவாரு. அங்கே அவர் சொந்தக்காரர் வந்து ஓ பாசிட்டிவ் வச்சிருக்காரு, அவர் வந்து இவருக்கு கொடுப்பார். எகைன் இங்கெல்லாம் மேட்சிங் கீச்சிங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து அப்படி லீகலாகவே வந்து முடிஞ்சிடும். 10-13 லட்சத்தில் என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டில் முடிஞ்சிடும். இது ஒரு ஒர்க்கிங் சொல்யூஷன். அந்த குடும்பத்தில் கொடுத்தா சட்டப்படி ஓகே தான். இந்த குடும்பத்தில் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறோம், அந்த குடும்பத்தில் இருக்கு, இந்த குடும்பம் ரெண்டு ஒரே நாளில் நடக்கிறதுனால 2 குடும்பமுக்கும் சந்தோஷம். இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அந்த விஷயத்தில் டைரக்ஷன் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ உங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி ஐடியா இல்லாமல் இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த ஐடியா யோசிக்க முடியுமா இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, வேற ஒரு தகவல் நான் அடிக்கடி சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். நேற்று ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு எண்ணம் போல் போஸ்ட் வந்து 1.7 மில்லியன் பேர், அதாவது 17 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்னாடி வந்து ஜோஷ், சிங்காரி இந்த ஆப்லலாம் லட்சக்கணக்கில் போனதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அது மக்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் நமக்கு நல்ல ரீச் வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.